நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது பகுதி ஒன்றின் 21 தொடக்கம் 23 வரையான வினாக்களுக்கான விடைகளே ஆகும். பொதுவாக 21 தொடக்கம் 23 வரையான வினாக்கள் கருத்து தேரும் சொல்லை தெரிவு செய்யும் வினாக்களாக அமையும். அதாவது ஒத்த சொற்களுக்கான வினாக்கள் சமான பத என்று சொல்லுவோம். சமான பதவுக்கான கேள்விகளாக இருக்கும். 21வது கேள்வியை பார்த்தால் எங்களுக்கு தரப்பட்ட சொல் பெறவரு. பெறவரு என்ற சொல் தரப்பட்டுள்ளது. பெறவரு என்பது முற்பகலை குறிக்கும். அதாவது முற்பகல் நேரத்தை, அதாவது காலை நேரத்தை குறிக்கும். எங்களுக்கு அதற்காக தரப்பட்ட தெரிவுகள், முதலாவது உதே, உதே காலை. இரண்டாவது சவச, சவச மாலை, சவச அல்லது ஹவச. ரெண்டுமே ஒரே கருத்தை தரும் சொற்கள். சவச அல்லது ஹவச மாலை. பசுதின அடுத்த நாள், பெறதின முதல் நாள். அப்ப பெறவரு என்பது உண்மையிலேயே முற்பகல், அதாவது காலை நேரத்தை குறிக்கும். ஆகவே இங்கே தரப்பட்ட 4 தெரிவுகளில் உதே என்பது, அதாவது காலையை குறிக்கும் உதே என்பது மிக பொருத்தமான விடையாக இருக்கும். 22வது கேள்வி, எங்களுக்கு தரப்பட்ட சொல் ஜலய. ஜலய என்றால் தண்ணீர் அல்லது நீர், தண்ணீர் என்பதை குறிக்கும். எங்களுக்கு தரப்பட்ட தெரிவுகளை பார்த்தால் முதலாவது வாஷ்ப. வாஷ்ப என்றால் நீராவி, நீராவியை குறிக்கும் வாஷ்ப. மீதும பனியை குறிக்கும், பனி. சீத்தல குளிர்மை அல்லது குளிரை குறிக்கும். வத்துர தண்ணீரை குறிக்கும். அப்ப இங்கே எங்களுக்கு நேரடியாக ஜலயவுக்கு வத்துர ஒத்த சொல்லாக அமையும். 23வது கேள்வி, எங்களுக்கு தரப்பட்ட சொல்லு நிவச. நிவச என்றால் வீடு. எங்களுக்கு தரப்பட்ட தெரிவுகள், முதலாவது வகல. வகல என்று சொன்னால் கூரை. இரண்டாவது தெரிவு கெதர. கெதர என்றால் வீடு. மூன்றாவது குட்டிய. குட்டிய என்றால் அறை. வெஹர மடத்தை குறிக்கும். ஆகவே வகல கூரை, கெதர வீடு, குட்டிய அறை, வெஹர மடம். ஆகவே நிவசவுக்கான ஒத்த சொல்லாக கெதர அமையும். அடுத்து வரும் காணொளியில் நாங்கள் 24வது கேள்வியிலிருந்து பார்க்க முடியும்.